நல்லா இருப்பிய, தண்ணி அடிக்காதீங்க, நம்ம கட்டமனா போயிடுவோம், நம்மளை நாசமாக ஆக்கிடுவோம் அப்படின்றது எல்லா ஊர்லேயும் சொல்லுவார். இப்போ நான் ஒரு இதோட கிராமமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு திருநெல்வேலியில் வந்து நாங்கள் நிர்வாகிகள் கூட தான் போட்டிருந்தோம். அங்கேயே நம்ம மக்கள் ஒழுக்கமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் நிறைய போட்டிருக்கோம். நம்ம இப்போ 26 தேர்தல் கூட்டத்தை பார்த்த பிறகு மக்கள் என்ன எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கட்டுக்கோப்பாக வந்திருந்தாங்க. ஆலாங்குளத்தில் அதே மாதிரி ஒரு பையன் கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிடல. அப்போ இந்த மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவர் சொல்லிட்டு வர்ற மாதிரி இந்த சமுதாயம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு, நமக்கு இதாண்டா ஒழுங்காக கட்டுக்கோப்பாக நின்று வழி நடத்தணும் அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிறத இளைஞர்களும் ஏற்றுக்கிறது ஒரு கிராமம் மூலயமா நாங்கள் பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் விட ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்திருக்கிற அந்த பெண் நல்லா இருந்தால் தான் அந்த ஃபேமிலியாக எவ்வளவுதான் ஆண்களை சம்பாரிச்சு போட்டாலும் சரி, அந்த குடும்பம் இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். பெண் மக்கள் நல்லா இருந்தால் தான். அதே மாதிரி ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல அமைப்பு வேணும்.